Hello friends, welcome to Ambience kitchen. நம்ம கிச்சன்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அரிசி பாயாசம் எப்படி பண்றதுன்னு பாப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை அமுத்திக்கோங்க. அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க எப்படி பண்ணலாம்னு பாப்போம். அரிசி பாயாசம் பண்ணுறதுக்கு ஒரு அடிக்கரமான பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கிறேன். பாத்திரம் நல்லா காயட்டும். இப்போ காஞ்சிச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா உருகட்டும். ஓகே, உருகிடுச்சு. இப்போ இதில் ஒரு 10 போல் திராட்சை எடுத்து வறுத்துக்கலாம். திராட்சை நல்லா உப்பி வந்துச்சு. இப்போ வெளியே எடுத்துடலாம். இதிலையே ஒரு 10 போல் பாதாம் 2ஆக நறுக்கி சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு இருந்தால் நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். பாதாம் இப்போ வறுப்பட்டுடுச்சு, வெளியே எடுத்துடலாம். ஓகே, இப்போ ஒரு 1/2 கப் பச்சரிசி எடுத்து தண்ணியில் நல்லா அலசி அதை நல்லா வடிகட்டி மிக்சியில் போட்டு 1-2 உடச்சி எடுத்துருக்கிறேன். அதையும் இப்போ இதில் நம்ம போட்டு வறுத்துக்கலாம் நெய்யில். ஓகே, இப்போ ஓரளவு நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ நம்ம இதில் பால் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் 3 கப் பால் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பால் தான். இப்போ இதில் நான் 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கெட்டி பால், அதனால் 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ ஓரளவு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ மூடி போட்டு இதை சிம்மில் வச்சுட்டு நம்ம 20லேருந்து 25 நிமிஷம் அதை வேக விட்டு எடுக்கலாம். இருக்கட்டும். பார்த்தீங்கன்னா இப்போ 25 மினிட்ஸ் ஆயிட்டு அரிசி ரொம்ப சூப்பராக வெந்திருக்கு. 1 கப் சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுவோம். ஓகே, இப்போ கொதிக்க ஆரம்பிச்சு 5 நிமிஷம் ஆயிட்டு இப்போ நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள். அப்புறம் வறுத்து வச்ச பாதாம் திராட்சை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நம்ம அரிசி பாயசம் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியாக குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு பாயாச ரெசிபி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அம்பியன்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் நல்லதொரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.